கடந்த 3-4 மாதங்களாக வார்த்தைகள் தடித்து விட்டன. எடப்பாடி பழனிசாமியினுடைய அதிமுக என்பது கண்டிப்பாக ஒரே சான்ஸ் இருக்கிறது. 5 அல்லது 6 தலைவர்களை கண்டிப்பாக அதிமுகவிலிருந்து எதிர்பார்க்கலாம் பாஜக பக்கம். எப்பொழுது ராஜ்யசபாவினுடைய தேர்தல்கள் வெற்றி அறிவிக்கப்பட இருக்கிறதோ அப்பொழுது கண்டிப்பாக பாஜக பெரும்பான்மை பெற்றுவிடும். மல்லிகார்ஜுன் கர்கே அப்ப சொன்னார் பங்காரு லக்ஷ்மண் should resign. இப்போ now he should resign. BRS கவிதா ரிலீஸ் ஆயிட்டாங்க. இப்போ அடுத்தது அரவிந்த் கெஜ்ரிவால் எதிர்பார்க்கலாமா சார் பெயில்? பெயில் இஸ் த ரைட், சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்களே. ஸோ அதனால செந்தில் பாலாஜி வந்துடுவார் சார் இன்னும் ஒரு 10 நாள்ல. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஸ்டாலின். ரஜினிகாந்த் சொன்னது திமுக காரர்கள் கூடிய உள்கட்சி பிரச்சனையில் ஏன் ரஜினிகாந்த் தலையிடுகிறார் என்றால், ஓல்டு ஸ்டூடெண்ட் துரைமுருகன் கட்சி பதவியிலிருந்து விலகிடுவாங்களா சார்? மம்தா பானர்ஜியை தூண்டி விடுகிறார். திரிணாமுல் காங்கிரஸ் உடையும் மேற்கு வங்காளத்தில் எந்த கிரைசிஸ் வந்தாலும் பொலிட்டிக்கலா அதுக்கு ஃபாலோ அவுட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, விஜய் என்ட்ரி is also adding fuel to the fire, sir. விஜய் ஏடிஎம்கேவோட அலைன் பண்ணுவாரா சார்? சார் வணக்கம். நமஸ்காரம் ஸ்ரீதர். நமஸ்காரம் ஸ்ரீதர். வெல்கம் பேக் டு ஒன் மோர் ஷோ. தேங்க்யூ. எந்த ஷோ நம்ம ஆரம்பிச்சாலும் என்னுடைய குலதெய்வம் பானக சுவாமி லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி, அது மட்டப்பள்ளி நரசிம்ம கனகாபுரி, ஈவன் இன் ஹைதராபாத், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா, சவுத்துல இந்த லட்சுமி நரசிம்மனுடைய அதுக்காக தான் பானக சுவாமி. அண்ட் இருக்கக்கூடிய இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு இருக்கக்கூடிய உக்ரம், அதனால்தான் அகோபிலத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே எல்லாம் சரியாயிடும் சொல்லலாம். அகோபிலே சைல மத்தியே கிருபாவசாத கல்பித சன்னிதானம் லக்ஷ்மியாம் சமாலிங்கித வாமபாகம் லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்தே. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் ரிசும விஷ்ணு பத்ரம் மிருத்யும் நமாமிகம் அகோபிலே காருட சைல என்று போகிறது. அது தவிர எஸ்யாத்பவத் பக்த ஜனார்த்திகந்து பித்ருத்வமன்யே கவிதாதிதூர்ணம் சம்பே அவதார தமனன்யலப்யம் லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்தே. இந்த பானக சுவாமியினுடைய புகழ் மேலும் அவருடைய ஆசிகள் டாக்டர் ஸ்ரீதருடைய வியூவர்ஸ் நேயர் எல்லாருக்கும் வர்ற, ஸ்ரீதருக்கும் ராஜகோபால் குடும்பத்தையும் காப்பாற்ற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நாம் இந்த விவாதத்தை ஆரம்பிக்கலாம். சூடு வரக்க இருக்கக்கூடிய இந்த விவாதம் கிறிஸ்பா இருக்கும், டு த பாயிண்டா இருக்கும். அண்ட் மோரோவர் நிறைய பேர் எங்கிட்ட காமெண்ட் சொல்றாங்க, டாக்டர் ஸ்ரீதர் டஸ் நாட் கெட் எக்ஸைட்டட். பட் ஐ கெட் சடன்லி டக்கு. இப்போ எனக்கு 210 215 பிளட் ப்ரெஷர் போடும் டப்பு. தடால்ந்து இறங்கிறோம். ஸோ வி எக்ஸ்பெக்ட் தட் அவர் ஆடியன்ஸ் should appreciate our debate. Yes, thank you sir. என்னோட முதல் கேள்வி, அண்ணாமலை ஃபிளைட் ஏறிட்டாரு லண்டனுக்கு. இப்போ அவர் திரும்பி வரக்குள்ளரையும் ஏடிஎம்கேல இருந்து யாராவது முன்னணி தலைவர்கள் பிஜேபிக்கு ஜாயின் பண்ற மாதிரி ஏதாவது இருக்குமா சார்? திரைமறைவில் பல சம்பவங்கள் நடந்து கொண்டு வருகின்றன. குறிப்பாக தமிழக அரசியல் மிகவும் குழம்பி கிடக்கிறது. டாக்டர் ஸ்ரீதர் குழப்பம்னா அத்தனை குழப்பம். இதுல அண்ணாமலையினுடைய ஆளுமை என்பது மிக மிக அதிகம். நான் குழப்பத்தில் அல்ல, சமாதானத்தில். குறிப்பாக அண்ணா திமுக என்ற கட்சி 4 பிரிவுகள் ஆன பிறகும் கூட இருக்கக்கூடிய கட்சியிலிருந்து சிலர் பிரிவார்கள், சேருவார்கள், திமுக பக்கம் பலர் போவார்கள் என்ற ருசிகர தகவல்கள் தான் எங்கிட்ட இருக்கிறது. பாஜகவிலும் வருவார்கள். காரணம், கோயம்புத்தூர் என்பது மிக மிக முக்கியமானது பாஜகவிற்கும் சரி அதிமுகவிற்கும் சரி. எடப்பாடி பழனிசாமியுடைய ஒரு ஆதிக்கம், கண்டிப்பாக அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர், 66 எம்எல்ஏக்களை இக்கட்டாக வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் கண்டிப்பாக 2026 அதிமுக வர்சஸ் திமுக என்ற ஒரு போட்டி சிச்சுவேஷன் மாறி திமுக வர்சஸ் ரீஜனல் அவுட் பிளேயர்ஸ் இன்க்ளூடிங் சீமான், விஜய், பாட்டாளி மக்கள் கட்சி, அந்த மாதிரி எல்லாம் குட்டி டிஸ்ட்ரிக்ட் பார்ட்டிஸ். நவ் இட்ஸ் நாட் a fight between state party and national party. It is a fight between நேஷனல் பார்ட்டி அண்ட் டிஸ்ட்ரிக்ட் பார்ட்டிஸ். ஆக தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில், 5 அல்லது 6 தலைவர்களை கண்டிப்பாக அதிமுகவிலிருந்து எதிர்பார்க்கலாம் பாஜக பக்கம். காரணம், அவர்கள் தேர்தலிலேயே உதவி செய்தார்கள். அந்த திரைமறைவு உதவி என்பது சாதாரணமானதல்ல. அண்ணாமலை அதை வரவேற்பார்.
பாஜகவும் வரவேற்கும். கடந்த 3-4 மாதங்களாக வார்த்தைகள் தடித்து விட்டன. அரசியலில் இது மாதிரியான உபயோகங்களை, ஒரு ஹார்ஷ் வேர்ட்ஸ், தீவிரமான இருக்கக்கூடிய எண்ணங்களை எல்லாம் பிரதிபலிக்கலாம். இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியினுடைய அதிமுக என்பது கண்டிப்பாக ஒரே சான்ஸ் இருக்கிறது என்பதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய கருத்து. டாக்டர் ஸ்ரீதர் சார், இப்போ என்டிஏக்கு குட் நியூஸ் சொல்லலாமா சார்? ராஜ்யசபால மெஜாரிட்டி வந்துருச்சு. அது தற்காலிகமாக இருந்தாலும் ஸ்ரீதர், தங்களுடைய நேயர்களுக்கு ஒன்றி புரிதல் வேண்டும். பாஜக என்பது ராஜ்யசபாவில் மேலும் கீழும் every 2 years it changes, rotating house. It is not a static. 5 வருஷத்துக்கு கிடையாது, எப்ப பார்த்தாலும் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த வாட்டி 3 தரம் they touched the majority mark. 2015 because 18 states they were ruling. இது மாநில அரசியலை பிரதிபலிக்கும் ராஜ்யசபாவில். அந்த reflection of state politics you can see in the ராஜ்யசபா. தமிழகத்தில் இருந்து 10 எம்பிக்கள் ராஜ்யசபாவில் இருக்கிறார்கள். 6 பேர் அதிமுக சைடு, அது குறைஞ்சிட்டு இப்ப 4 பேர் ஆயிட்டாங்க. 6ல இருந்து ஜி.கே. வாசனும் பண்புமணி ராமதாசும் இருக்கிறார்கள். சோ இந்த விஷயத்தில் திரும்பி பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா ஒரு ரொட்டேட்டிங் ஹவுஸ், ரிவால்விங் ஹவுஸ். அதுல ஒன்றே ஒன்று, இன்னும் 12 ராஜ்யசபா உறுப்பினர்களை குடியரசு திரௌபதி முர்மு நியமிக்கலாம். அந்த நியமனத்தில் வரக்கூடிய ஒரு 4-5 நாட்களில் அந்த நியமனங்கள் வந்துவிடும். செப்டம்பர் 3ஆம் தேதி அன்று எப்பொழுது ராஜ்யசபாவினுடைய தேர்தல்கள் வெற்றி அறிவிக்கப்பட இருக்கிறதோ அப்பொழுது கண்டிப்பாக பாஜக பெரும்பான்மை பெற்றுவிடும் ராஜ்யசபாவில். அது ஒரு முக்கிய செய்தி. தாங்கள் கேட்டதற்கு என்ன என்று கேட்டால், இது ஒரு 2 வருஷத்துக்கு நல்லா இருக்கு. இது எல்லா பில்ஸையும் பாஸ் பண்ணதுக்கு, அதுக்காக தான் அவங்க யூசிசியை கொண்டு வரலாமா, வக்ஃப் போர்டை கொண்டு வரலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இது ஒரு ஃபார்-ஃபெச்டு திங்கிங். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டால், இதையெல்லாம் சொல்லிக் கொடுப்பதற்கு பல அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். இருப்பினும் அமித்ஷா, ஜே.பி. நட்டா போன்றவர்கள் நரேந்திர மோடி போகக்கூடிய வேகத்தை விட அவருக்கு மேலும் சில செய்திகளை கொடுத்து இந்த செஷன்ல இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். அந்த காரணத்திற்காகத்தானோ என்னவோ ஸ்ரீதர், ராஜ்யசபாவில் பெரும்பான்மை வந்துவிட்டால் பாஜக ஏதாவது செய்து விடுமோ என்பதற்காகத்தான் துணை ஜனாதிபதியும் ராஜ்யசபாவினுடைய தலைவருமான ஜெகதீப் தங்கர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று காங்கிரஸ்காரர்கள் யோசிக்கிறார்கள். ஆனால் அதன் நடுவே நேற்று முன்தினம் ராஜ்யசபாவில் ஆளுங்கட்சி அதிகமாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு இந்தியாவுடைய டான்ஸ் ஆஃப் டெமோக்ரஸியை பாருங்க ஸ்ரீதர். ராஜ்யசபால லீடர் ஆஃப் ஹவுஸ் இஸ் பிஜேபி லீடர் ஜே.பி. நட்டா, ஹிமாச்சல் பிரதேஷ். அதே மாதிரி ஏஐசிசியினுடைய சீஃப் மல்லிகார்ஜுன் கர்கே, ஹி இஸ் ஃப்ரம் கர்நாடகா. சோ 2 நேஷனல் பார்ட்டி பிரசிடென்ட்டும் அங்க இருக்காங்க ராஜ்யசபால. இருந்தாலும் நேற்று முன்தினம் மல்லிகார்ஜுன் கர்கே மீது சில ஊழல் புகார்களை சொல்லிவதனால் பாஜக, லெஹர் சிங் என்பவர் தான் கர்நாடகா எம்பி, அவர் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர இருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் மீதே, மல்லிகார்ஜுன் கர்கே மீது. லெஹர் சிங் என்பவர் ஒரு கன்னடிகா, அவர் தான் நேற்று எக்ஸ்போஸ் பண்ணார். அந்த ஒரு 5 ஏக்கரா நிலம் வந்திருக்குது, ஃப்ராட் பண்ணாரு, கேஸ் கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா ராஜ்யசபா இஸ் கோயிங் டு கெட் இம்பார்ட்டன்ஸ் இன் தி டேஸ் டு கம். அதுதான் என்னுடைய வர்ணனை ஸ்ரீதர். பட் அவரோட லேண்ட் ஷெட்யூல் காஸ்ட் கோட்டால இருந்து கொடுத்திருக்காங்களே சார், அது கொடுத்தா கூட அது எப்படி சார்? ஹவு கேன் ஹி மிஸ்யூஸ் ஹிஸ் ஷெட்யூல் காஸ்ட்? ஒரு பிராமணன், சிறுபான்மையர். நான் பிராமணன் என்று சொல்லுவது பெருமை அடைகிறேன். ஆனால் என் மூலமா நான் பிராமணத்துவம் மூலமாக வியாபாரம் செய்வது கிடையாது. விடுதலை சிறுத்தைகளோ மாயாவதியோ போன்று தலித் 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 என்று சொல்லி ஓட்டு பேங்க் பாலிடிக்ஸ் பண்றாங்களே. மல்லிகார்ஜுன் கர்கே செய்தது தவறு, மாபெரும் தவறு, அதிகார துஷ்பிரயோகம். அவருடைய மகன் மந்திரி, அவருடைய இன்னொரு மகன் ஒரு கார்பரேஷன் சேர்மன் ராகுல் கர்கே, பிரியங்க் கர்கே, அவருடைய மனைவி, அவருடைய மைத்துனர், அவருடைய மருமகன் வந்து என்பி ராதாகிருஷ்ணான்னு நினைக்கிறேன் அவரு. அவங்க அப்படி இருக்கும்போது இது ஒரு ஃப்ராடுன்னு நினைக்கிறேன். மல்லிகார்ஜுன் கர்கே ஒரு ஃப்ராட் என்று தான் வருகிறது. பார்க்க போனீங்கன்னா காங்கிரஸ்காரங்களும் ஊழல் சார். எப்பவுமே 10 வருடத்தில் நரேந்திர மோடி மீதோ அவர் மந்திரி மீதோ ஒரு குற்றச்சாட்டு கூட கிடைக்காமல் ஆதரித்து வந்தார். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை நரேந்திர மோடியிடம் இருக்கிறது. அவரை போய் இவங்க ரஃபேல்ல பண்ணார் ராகுல் காந்தி. ஒன்னு சொல்றேன் ஸ்ரீதர், ராஜ்யசபான்னு சொன்னதுனால we are talking about it. பங்காரு லட்சுமணன் 1 லட்சம் ரூபாய் வாங்கினார்னு அவர் பதவி விலக நேர்ந்தது.
இப்பொழுது மல்லிகார்ஜுன் கர்கே தனது நியாயமாக பார்த்தால் கண்டிப்பாக பதவி விலக வேண்டும். மல்லிகார்ஜுன் கர்கே அப்ப சொன்னாரு பங்காரு லக்ஷ்மண் should resign. இப்ப now he should resign. சோ ஆக மொத்தம் ராஜ்யசபா வரக்கூடிய நாட்களில் மிக மிக பாப்புலராக இருக்க ராஜ்யசபா சேர்மன் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம், ராஜ்யசபா எதிர்கட்சி மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம். ஆக ராஜ்யசபாவில் பாஜக பெரும்பான்மை அடையும் போது இந்த நிகழ்ச்சிகள் நடக்கிறதே, அது இந்திய அரசியலை ஒரு மாறுதல் கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம். இதே ரிலேட்டட் லிக்கர் ஸ்கேம் கேஸ் சார், பிஆர்எஸ் கவிதா ரிலீஸ் ஆயிட்டாங்க. இப்போ அடுத்தது அரவிந்த் கெஜ்ரிவால் எதிர்பார்க்கலாமா சார் பெயில்? ஒரு மாசத்துக்குள்ள வந்துடுவார். இப்போ பெயில் இஸ் ரைட், சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்களே. ஸோ அதனால செந்தில் பாலாஜி வந்துடுவார் சார் இன்னும் ஒரு 10 நாள்ல. ஸோ அந்த ஒரு ஆர்வம் இருந்ததை முன்னா ஜெயிலில் இருந்ததுனால அவர்களுக்கெல்லாம் ஒரு பாடம் கற்பிக்கப்பட்டது. அதுபோல் நரேந்திர மோடி ஊழல் என்ற பேர் வழிகள் எதிர்கட்சிகளில் உட்கார்ந்து கொண்டு என்னை ஏமாத்துகிறார்களே என்று நரேந்திர மோடி கோபப்படுவதால் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வில் டேக் ஆக்ஷன். இப்போ ட்ரையல் ஆரம்பிச்சுடுதுன்னு வச்சுங்க, அப்போ வெளில வருது கஷ்டம். அரவிந்த் கெஜ்ரிவால் ஒன்னே ஒண்ணு, அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள இருக்க போக போக 2025 டெல்லி அசம்பிளி தேர்தல் டெல்லியில் ஒரு 4-5 monthsக்குள்ள ஸ்ரீதர் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன பண்ண போறாங்க சொன்னீங்கன்னா, இந்த ட்ரையல் ஆரம்பிச்சுட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அக்யூஸ் சொன்ன தவிர ஆம் ஆத்மி பார்ட்டியை கூட சுப்ரீம் கோர்ட் இன்வால்வ் பண்ணிருக்காங்க as an accused one. சப்போஸ் ஆம் ஆத்மி பார்ட்டி இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரெகக்னிஷன் போயிடும், அந்த தொடர்பு கட்ட சிம்பிள் ப்ரூம் போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு எதிர் வினைகள் வரக்கூடும். இது நம்ம 2 பக்கமா அனலைஸ் பண்ண பாத்தீங்கன்னா டெல்லி இஸ் இன் அ ஹாட் பெட் நவ். எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. கவிதா வெளியில வந்தது, கவிதாவுக்கு ஒரு கிரீட்டிங்ஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு கவிதா. பிகாஸ் அவளை ஒரு பெண்மணியாக இருந்தாலும் அவள் 6 மாதம் 7 மாதம் சிறையில் இருந்து அரவிந்த் கெஜ்ரிவால்னால போனாங்க. இப்போ சஞ்சய் பண்டி நேற்று ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, காங்கிரஸும் ஆம் ஆத்மி பார்ட்டியும் ஒன்னாயிடுச்சு, ஏன்னா அபிஷேக் மனு சிங் ஆர்கியூ பண்ணதுனால தான் அவர் ராஜ்யசபா கொடுத்தாங்க தெலுங்கானால இருந்துட்டு. ஸோ இதெல்லாம் ஒரு சைட் டெவலப்மெண்ட்ஸ் வந்துருச்சு. அரவிந்த் கெஜ்ரிவால் ரிலீஸ் ஆனால் கூட அவர் அரசியல் செய்வது கடினமாகத்தான் இருக்கும் வருங்காலத்தில் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸ்ரீதர், மூவிங் ஆன் சார் டு தமிழ்நாடு. இப்போ என்ன சார், ஓல்டு ஸ்டூடெண்ட் துரைமுருகன் கட்சி பதவியிலிருந்து விலகிடுவாங்களா சார்? நேற்று இரவு மு.க. ஸ்டாலின் மாண்புமிகு முதலமைச்சர் வெளிநாடு செல்வதற்கு முன்பாக பத்திரிகையாளர்களுக்கு எழுதி படித்த நிருபர்கள் காட்சியை நான் பார்த்தேன். நேரடி 8:45 வாக்குல அவர் கிளம்பினாரு. துரைமுருகன் பக்கத்தே இருந்தாரு. துரைமுருகன் முகம் சாடி விட்டது, வாடி விட்டது. துரைமுருகனுடைய எதிர்காலம் திமுகவில் இருள்மயமாகத்தான் இருக்கும். அவர் டிராப் பண்ண மாட்டாங்கன்னு தவிர அவர் நீர்வளத்துறையில இருந்து எடுக்க மாட்டாங்க. அவருக்கு கொடுக்கணும்னு சண்டை போட்டிருக்காரு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லித்தான் ரஜினிகாந்த் அப்படி பேசினார் என்ற ஒரு வர்ணனை கூட டெல்லியில் உலாவுகிறது. ஸ்ரீதர், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஸ்டாலின். ரஜினிகாந்த் சொன்னது திமுக காரர்கள் கூடிய உள்கட்சி பிரச்சனையில் ஏன் ரஜினிகாந்த் தலையிடுகிறார் என்றால், ரஜினிகாந்த் கட்சியை ஆரம்பிக்க விடாத செய்தது தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் போன்றவர்கள் தான் பணத்தை கொடுத்து அவர்கள் அமைக்கி விட்டார்கள் அந்த படம் ரிலீஸ்க்காக. இப்போ இன்டர்னல் பாலிடிக்ஸ் ஆஃப் டிஎம்கேக்குள்ள ரஜினிகாந்த் தலையிடுவது எதற்காக? 3 விஷயத்தை பார்க்கணும் ஸ்ரீதர். ஒன்னு, ரஜினிகாந்தினுடைய துரைமுருகனை கிண்டி விட ஸ்பீச் கிண்டல். 2வது, ரஜினிகாந்த் தவிர ராஜ்நாத் சிங் சென்னை வந்தது, ஐயா கருணாநிதியினுடைய நாணயத்தை வெளியிட்டது. 3வது, தேநீர் விருந்துக்கு கவர்னர் ஆளுநர் மாளிகைக்கு கொண்டு சென்றது, அமெரிக்க பயணம். இந்த 3-4 சேர்த்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை பாஜக பலம் பெற்று வந்து விட்டது 3வது முறையாக மத்திய அரசாங்கத்தில், அதனுடன் ஏன் சண்டை போட வேண்டும் என்று இருந்தாலும் 2014க்கு பிறகு, 19க்கு பிறகு, 24க்கு பிறகு ராகுல் காந்தியினுடைய படுதோல்வி 3 முறை தோல்வி அடைந்ததை மு.க. ஸ்டாலின் உணர்கிறார் வட இந்திய அரசியலை. அந்த தாக்கத்தினால் தானோ என்னமோ நார்த் இந்தியால ஸ்ரீதர், டாக்டர் ஸ்ரீதருடைய நேயர்களுக்கு ஒரு புரிதலை நான் உண்டாக்க விரும்புகிறேன். வட இந்தியாவில் ஏன் மோடி 3வது தரம் வந்தார்? ஒரு ரகசியத்தை சொல்லுங்க பார்ப்போம். 3rd டைம் அவர் அடிச்சின் வந்ததுக்கு காரணம், இனி என்னதான் சொல்லுங்க, காங்கிரஸ் 90 மேல தாக்கு பிடிக்க வேண்டிய, பட் நரேந்திர மோடிக்கு 240 வந்துருச்சு, 292 கிட்டத்தட்ட கொண்டுட்டாங்களே. இது 2014 காங்கிரஸ் முக்த் பாரத் என்ற ஸ்லோகம் அல்ல ஸ்ரீதர். 2019 அது அல்ல. அதைத்தான் மு.க. ஸ்டாலின் நன்றாக புரிந்து கொண்டு தமிழகத்தில் நேற்று முன்தினம் அகில உலக முருகன் மகாநாடு நடத்தக்கூடிய அளவிற்கு
திமுக தள்ளப்பட்டதுடைய காரணம் வட இந்தியாவில் மு.க. ஸ்டாலினுடைய செல்வ புத்திரன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரே, இந்துத்துவாவும் கொரோனா மாதிரி, சனாதனம் கொரோனா மாதிரி என்று. அதனுடைய பிரதிபலிப்பும் 2024 எதிரொலித்தது இந்திய அரசியலில். ஆனால் ஒரு முக்கிய திருப்பம், இந்த 10 வருடத்தில் பாஜக வெற்றி அடைந்தது என்றால் அது இந்துத்துவாவுடைய போக்கஸ். அந்த அழுத்தம் தான் மம்தா பானர்ஜி காளி மந்திர் கோவிலுக்கு கடன் கொடுப்பது, இனாம் கொடுப்பது, தமிழகத்தில் முருகன் கான்ஃபரன்ஸ் நடப்பது, திமுகவுடைய ஒதுங்குகிறது காங்கிரஸில் இருந்து மெதுவாக. இந்த நான் சொன்ன 4 ஐட்டத்தையும் பாருங்க, அப்போசிஷன் இருந்தது மு.க. ஸ்டாலினுக்கு. அதை சமாளித்தார் மு.க. ஸ்டாலின். ஆளுங்கட்சியாக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய துணை கட்சிகள் விசிக, காங்கிரஸ் கூட எதிர்ப்பு இருந்தாலும் மு.க. ஸ்டாலின் மாட்டி விட்டார். சார், தேநீர் விருந்துக்கு போக மாட்டேன்னு சொன்னார். RS பாரதி கட்சி போயிட்டாங்களே. அது உதயநிதியை பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன் என்று சொல்லி விடுவாரோ என்ற அச்சத்தில் இருக்கிறதோ என்று கூட சொல்லுகிறார்கள் பலர். என்ன, ரஜினிகாந்த் பேசினப்பறம் எல்லாமே skeleton is tumbling out of the cupboard. So old students versus new students. Old students, people, new students 13 பேர் இருக்காங்க லோக்சபால எம்பிஸ், நியூ ஸ்டூடெண்ட்ஸ் உதயநிதிக்கு. அவங்க எல்லாரும் துரைமுருகனுக்கு எகென்ஸ்டா இருக்காங்களே. கிண்ட பண்ணாங்களே, அத்வானி நரேந்திர மோடி ஒதுக்கி விட்டார் என்று. அந்த தைரியம் வர வேண்டும் மு.க. ஸ்டாலினுக்கு, துரைமுருகனை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று. இருப்பின் தமிழக அரசியலில் ஒரு மாறுதல்கள் வருமோ என்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கிறது. துவக்கத்தில் தாங்கள் சொன்னீர்கள் அதிமுக இருந்து பிளவுபடுமா என்று. எனக்கு முடியும் தருவாயில், இந்த விவாதம் முடியும் தருவாயில் எனக்கு ஒரு அச்சம். திராவிட முன்னேற்ற கழகம் 2026க்கு பிறகு அதிமுகவில் 2019, 20, 21, 22, 23, 24 நடந்த பின்னணிகள் திமுகவை கூட பாதிக்குமோ என்ற அச்சம் எனக்கு வர ஆரம்பித்து விட்டது ஸ்ரீதர். ஏன்னா நான் திமுகவை மிக 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 நெருக்கமாக நான் பார்த்தவன். என்னுடைய மரியாதைக்குரிய அப்பனார் ஜா ராமபத்ரன் அவர்கள் ராஜாஜியிடம் பணிபுரிந்த பொழுது ஐயா காகிதம் இல்ல, ஐயா அண்ணாதுரை எல்லாம் நேரில் சந்தித்த பெருமை என்னுடைய தகப்பனாருக்கு உண்டு. அப்ப நான் கூடவே அவரோட போவேன், பஸ்ஸில் போவேன். சைதாப்பேட்டையிலேருந்து காஞ்சிபுரம் மட்டும் பஸ்ஸில் போவேன். சில விஷயங்கள்லாம் எடுத்துட்டு போய் சொல்லுவாரு. அப்ப நான் வெளில இருப்பேன், சின்ன பையன். அப்ப நான் அந்த அப்போ அரசியலை பார்த்து கொண்டு வருபவன் நான். திமுக மங்குகிறதை நான் பார்க்கிறேன். அந்த மங்குவதற்கு காரணம் நரேந்திர மோடி தான். 2026 தேர்தல் என்பது நரேந்திர மோடி வர்சஸ் மு.க. ஸ்டாலின், அண்ணாமலை வர்சஸ் உதயநிதி, தேசிய கட்சி வரக்கூடிய சிறு கட்சிகள், இந்த 3 ஸ்டெப் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்ரீதர். அதனால்தான் அந்த விஜய் என்ட்ரி is also adding fuel to the fire, sir. விஜய் ஏடிஎம்கேயோட அலைன் பண்ணுவாரா சார்? விஜய் திமுகவுடைய முகமூடி சார். இஸ் a mascot of DMK சார். என்னதான் திட்டினாலும் கூட அவர் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டெல்லாம் எடுத்துடுவார் சார். திமுக மீண்டும் வருவதற்குத்தான் முயற்சிப்பாளே தவிர அதிமுகவுடன் போன, ஏன்னா அது ஒரு ஊழல் கட்சின்னு அவர் எம்ஜிஆர் படத்தை காமிச்சா கூட கொடியில அண்ணாதுரை படத்தை காமிச்சா, அவர் சொல்லக்கூடிய எம்ஜிஆரும் அண்ணாவும் 3 எழுத்து என்றால் திமுக கூட 3 எழுத்து, அண்ணா திமுக என்பது 4 எழுத்து. இன்ட்ரெஸ்டிங் சார். மூவிங் ஆன் டு வெஸ்ட் பெங்கால், மம்தா பானர்ஜி கவர்மெண்ட் சோ இன்னும் அந்த ஆன்டி டெமோக்ராட்டிக் பாலிசிஸ் அப்படியே கடைபிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்று புதன்கிழமை 28 ஆகஸ்ட் இன்று முதல் பாஜகவினுடைய ஒரு வேலை நிறுத்த போராட்டம் நடக்கிறது. ஸ்ட்ரைக் பண்றாங்களே, அது போராட்டம் மிக 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 பிரபலமாகிவிட்டது. காரணம், மேற்கு வங்காளத்தில் கடந்த 10 நாட்களாக அராஜகம் நடக்கிறது, அனார்கிசம். மம்தா பானர்ஜியை தூண்டி விடுகிறார். அது மாபெரும் தவறான செயல். பாஜக, காங்கிரஸ், CPM 3 ஒன்றாக விட்டது என்று சொல்லுகிறார். பங்களாதேஷில் நடந்தது மேற்கு வங்காளத்தில் அறுக்க ஆரம்பித்து விட்டது என்றெல்லாம் பேசுகிறார். ஆனால் அந்த அம்மையார் நேற்று தொலைக்காட்சியில் பார்த்த பொழுது எல்லாரும் இழுத்து போட்டு அடிச்சு பண்றதெல்லாம் மிக மிக தவறான செய்தி. மேற்கு வங்காளத்தில் ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் ஆட்சி வராது. இருப்பினும் அங்கு எந்த கிரைசிஸ் வந்தாலும் ஸ்ரீதர் பொலிட்டிக்கலா அதுக்கு ஃபாலோ அவுட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அபிஷேக் பானர்ஜியும் மம்தா பானர்ஜிக்கும் இடையே ஒரு மோதல் பிரியும். அதுதான் வர இருக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் உடையும் என்பதுதான். தமிழகத்தில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி உடையுமோ இருக்கிறதோ அதே நிலைத்தான் திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கும் உடையுமோ என்று சந்தேகம். அவ்வளவு அனார்கிசம் பண்றாங்க சார். ஒரு டாக்டரை சேவ் பண்றதுக்கு என்டையர் டாக்டர் ஃபெர்னிட்டி இந்த வேர்ல்டு இன்க்ளூடிங் இந்தியா ஃபுல். நேற்று நான் லண்டனில் பார்த்தேன். அங்க இருக்கக்கூடிய பெங்காலி டாக்டர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு fallout of a major crisis within TMC which is happening. Okay sir, we'll wait and watch. That brings us to the end of the show sir. Nandri, vanakkam.
நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார்.